ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கல்வி செய்தியில் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். 15,000 ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அமைச்சர் ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 15,000 ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்புவது அரசின் முக்கிய முன்னுரிமையாகும். தற்போதுள்ள காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம், ஹெச்எம்ஸ் எல்லாமே ப்ரொமோஷனில் வந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட முதுகலை ஆசிரியர்கள் வந்து 3,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பற்றின தகவல், இந்த 15,000 டீச்சர்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, பிடிஸ்லையா, செகண்ட் கிரேட்ல அண்டு பிஜிஸில் எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறது நமக்கு கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நமக்கு கவுன்சிலிங் இது எல்லாமே வைக்கிறதுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து வந்துச்சு, விரைவில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. நான் வந்து பிடிஸ்க்கு வந்து படிக்கிறேன், பிஜிடிஆருக்கு படிக்கிறேன், செகண்ட் படிக்கிறேன் அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வந்து விரைவில் எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி யூஜி அப்படிங்கிறது கன்ஃபார்ம், ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஜி மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த பிஜிஸ்க்குமே அண்ட் பிஜி செகண்ட் கிரேட் இது எல்லாமே இப்போ வரக்கூடிய அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு புதிய அரசு வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேக்கன்சி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிற வரைக்கும் டெம்பரரி போஸ்ட் இந்த மாதிரி கூட நமக்கு வந்து போடுவாங்க. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக படிங்க. இதோட அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.